ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக ஹோட்டல் டாஸ்க்கை முடிச்சுட்டாங்க பிக் பாஸ். ஸோ பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க 2 பேருக்கு மட்டும்தான் வந்து ஸ்டார்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, கெஸ்ட் ஆல்ரெடி கொடுத்த ஸ்டார்ஸ்லாம் வந்து திரும்ப வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்னைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி 2 ஸ்டார் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டார் யார் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார் சபரிக்கு கிடச்சிருக்கு, செகண்ட் வந்து பிரவீனுக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் 3 நாளாக நல்லா கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபீட்பேக் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தீபக், மன்ஷரி அண்டு பிரியங்கா இவங்க 3 பேரும் அவங்களோட ஃபீட்பேக்லாம் வந்து கண்டஸ்டன்ட் சொல்கிறாங்க. எல்லாருமே நல்லா விளையாடுனீங்க, நீங்கள் செஞ்சதெல்லாம் கேட்டு கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் வந்து டீம் ஒர்க் பண்ணல, அதுதான் பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி வந்து நல்லா இருந்தது. அந்த பிரச்சனைக்கு அப்புறமேட்டு ஆஃப்டர்நூன் நல்லா தான் போயிட்டு இருந்தது, ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது, வீடு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரோட நேம் வச்சும் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் நடந்தது. நம்ம பாரு வந்து சொன்னாங்க, மஞ்சரி, பிரியங்கா, அதே மாதிரி தீபக்லாம். ஸோ பாருவா இது அந்த மாதிரி இருந்தது, நீங்கள் இதே மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். பாருக்கிட்ட ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ரம்யாவோட வருத்தம் என்னென்னா, என்னோட பேர் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. ரம்யா வந்து மென்ஷன் பண்ணுற அளவுக்கு எதுவுமே பண்ணலாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம திவ்யா வந்து ரம்யா கிட்ட போய் சொல்கிறாங்க, வியன்னாவை வந்து சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் நான் தானே சிக்கன் கிரேவி, என்னை பற்றி யாருமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா, திவ்யா அண்டு சாந்திரா இவங்க 3 பேருமே வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் வந்து திவ்யா பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா கிட்ட போயிட்டு, இன்னைக்கு வேற ஆப்ஷனே இல்லை, அவங்களுக்கு நல்லா பண்ணி தான் ஆகணும், அதனால தான் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் திவ்யா சொல்கிறாங்க, நேற்று எங்கள் 3 பேர் சாந்திரா, திவ்யா அண்டு பிரஜின் இவங்க 3 பேரையும் வந்து இந்த 18 பேர் வந்து டாமினேட் பண்ணிட்டாங்களாம். ஸோ கார்னரிங் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்றுலாம் வந்து ரொம்ப அழுத, ஒரு வாரத்தை கூட யாருமே என்கிட்ட கேட்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி விக்ரம் அழுது போது மட்டும் எல்லாரும் வந்து பேம்பர் பண்ணுறாங்களே, நேத்தெல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா கிட்ட திவ்யா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் இந்த டீம் சபரேட் கீழே வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்காம, பரவாயில்ல நம்ம எல்லாருமே வந்து நல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்காம இருக்கிற குறையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க.